அது மட்டும் இல்லாம டிவிகே தொண்டர்கள் வந்து திருட்டு கூட்டம் அப்படிங்கிற மாதிரி மெயினா சொல்றாரு. அது எப்படி உங்களால ஜட்ஜ் பண்ண முடியும்? டிவிகே தொண்டர்கள் எல்லாமே குடிச்சுக்கிட்டு தான் அந்த இடத்துல இருப்பாங்க. சரி, இது மட்டும் தான் சொன்னாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துரைமுருகன் வந்து டிவிகே தொண்டர்கள்ல கேவலமா பேசினாருங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே சீமான் அண்ணா அரசியல்ல நின்னுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களால எதுவுமே புடுங்க கூட முடியல. ஆனா, அவங்களால புடுங்க முடியாதது நம்ம தளபதி விஜய் அண்ணா, ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிகே தொண்டர்கள் முட்டாள், தற்குறி, கழிசடைகள் அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த துரைமுருகன் தொண்டர்கள கேவலமா பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் தான் பேசினாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களையுமே இழிவுபடுத்தி பேசியிருக்கிறாங்க. இத குறித்து டிவிகே சார்பாக துரைமுருகன் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்குது. இத பத்தி தான் நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. உங்களுடைய கமெண்ட்ட வந்து சொல்லிட்டு போங்க. துரைமுருகன் இத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் துரைமுருகன் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியினர்கள் வந்து டீசென்ட்டானவங்க. அவங்க எல்லாத்துக்குமே மரியாதை குடுப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவுல சொல்லியிருந்தாங்க. சரியா? அந்த டீசென்ட்டான துரைமுருகன் என்ன பேசியிருந்தாங்க பெண்கள அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒருத்தி தேம்பி தேம்பி அழுறா. ஏன் அழுறன்னு கேட்டதுக்கு, நான் விஜய பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? இன்னொருத்தி தேம்பி தேம்பி அழுறா. ஏன் அழுறன்னு கேட்டதுக்கு, விஜய பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அழுறா. அதுவும் அவங்க அம்மாவும், பொண்ணும் சேர்ந்து வந்திருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுல என்ன இருக்கு? என்ன இழிவுபடுத்தி பேசினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள அவா, இவான்னு சொல்லி பேசியிருந்தாங்க. சரியா? ஏற்கனவே நாம் தமிழர் கட்சிகள் வந்து ஃபுல்லா பெண்களுக்கு வந்து மரியாதை குடுக்குற ஒரு கட்சி தானே. இது வந்து அவா, இவான்னு பேசுறது ஒரு டீசென்ட்டான வார்த்தையா? இப்போ ஒரு பொண்ணு அழுறாங்க. சரியா? நான் வந்து விஜய பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டு அழுறாங்க. இன்னொருத்தவங்க வந்து நான் விஜய பார்க்கல அப்படிங்கிற மாரி சோகத்துல அழுறாங்க. அப்ப இவங்க என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "பாருங்கப்பா விஜய பார்க்கலன்னு சொல்லிட்டு அந்த புள்ள அழுது. அப்ப விஜய் அண்ணா மீது எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணு விஜய பார்த்துட்டேன்னு சொல்லி அழுது. இப்படிதான் இருக்கணும்." அப்படிங்கிற மாதிரி இவங்க மரியாதை குடுத்து இப்படி பேசியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள வந்து இழிவுபடுத்தாம பேசுனாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆனா, இவங்க பெண்கள அவா, இவான்னு சொல்லி பேசுனது, அப்ப இவங்க ஃபுல்லா பெண்களுக்கு மரியாதை குடுத்தா பேசுறாங்க. மரியாதை இல்லாம தானே பண்றாங்க. சரி, அடுத்தவங்க சாட்டை முருகன் என்ன சொல்லி பேசியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிக்கே தொண்டர்கள் திருட்டு தொண்டர்கள் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. அப்படி அதுல என்னதான் பேசியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தி தேம்பி தேம்பி அழுறா. அவள்ட்ட என்னம்மான்னு கேட்டதுக்கு, விவோ ஃபோன காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இன்னொருத்தன் தேம்பி தேம்பி அழுறான். எதுக்குன்னு கேட்டதுக்கு, என் ஓப்போவ காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அது மட்டும் இல்லாம டிவிகே தொண்டர்கள் வந்து திருட்டு கூட்டம் அப்படிங்கிற மாதிரி மெயினா சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரிகேட்ட தூக்கிட்டு போயிருவாங்க, சேர தூக்கிட்டு போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தொண்டர்கள இழிவுபடுத்தி பேசியிருந்தாங்க. சரியா? இப்போ துரைமுருகனுக்கு நான் என்ன சொல்லப் போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் தமிழர் கட்சிகள்ல மாநாடு நடத்துறீங்க. நடத்தும்போது கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 100 பேர் வருவாங்களா? அப்போ வரும்போது அவங்களுக்கு அதிகமா பாதுகாப்பு கிடைக்குது. சீமான் அண்ணாவும் பேசிட்டு இருக்கும்போது, "அண்ணா திருடுறான், அண்ணா திருடுறான். அலே புடிங்க, புடிங்க" அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. அதனால திருட்டு நடக்காது. சரியா? பாதுகாப்பும் அதிகமா இருக்கும். இப்ப தளபதி விஜய் அண்ணாவ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள பார்க்கறதுக்கு லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. எண்ண முடியாது. அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். ஆனா பாதுகாப்பு கம்மியா தான் இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தங்களையும் போய் வாஷ் பண்ண முடியாது. அந்த கூட்டத்துல ஒவ்வொன்னும் மிஸ் ஆக தான் செய்யும். அதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு விஜய் அண்ணா மீது நெறைய பேர் பாசம் வச்சிருக்காங்க. பார்க்கணும்னு நெனைக்கிறாங்க. திருட்டு போயிருமோ அப்படின்னு நெனைச்சுட்டு அவங்க வரல. சரி மிஸ் ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போனாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிகே தொண்டர்கள் திருட்டு தொண்டர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. இது ரொம்பவே தப்பு. ஏன்னா சீமான் அண்ணா கட்சியினர்கள் மாநாடு நடத்தும்போது மொத்தமே 100 பேர் தான் வருவாங்க. அத பார்த்துட்டு நீங்க பேசுறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இது மட்டும் தான் சொன்னாங்களா துரைமுருகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிகே தொண்டர்கள் வந்து குடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க
தளபதி விஜய் அவர்கள பார்க்க வாராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 மணிலேருந்து 7 மணி வரை நிக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது, அவன் அதுக்குள்ள மருந்த எடுத்திருப்பான். அதாவது குடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல நிப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி நின்னா மட்டும் தான் அவனால நிக்க முடியும். அப்படிங்கிற மாரி தொண்டர்கள ஒரு மாரி பேசுறாங்க. சரியா? இப்போ நான் சாட்டை துரைமுருகனுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்க தலைவர் சீமான் அண்ணாவ போய் பாருங்க. உங்க அண்ணா மாநாட்ல அதாவது ஏதாவது ஒரு பிரச்சாரத்துல பேசுறாங்க அப்படின்னு இருக்குதுன்னா, அவரு சமநிலைமை ஒரே மனநிலையில நின்னு தான் பேசுறாரா? இல்லன்னா, அவரு பக்கத்துல போய் நின்னாவது பாருங்க. அவர்கிட்ட ஏதாவது ஸ்மெல் அடிக்குதா? அப்படிங்கிற மாரி நோட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க அண்ணா பேசுறாங்க. பேசும்போது ஒரு டைம்ல ஒண்ணு பேசுறாங்க, இன்னொரு டைம்ல மாத்தி பேசுறாங்க சரியா? அப்போ உங்க அண்ணா சமநிலைமையில இல்ல. முதல்ல உங்க அண்ணாவிட்ட போய் கேளுங்க. நீங்க குடிப்பீங்களா அண்ணா? அப்படிங்கிற மாரி கேட்டுக்கிட்டு, டிவிகே தொண்டர்களையும், தலைவர்களையும் நீங்க குத்தி பேசுறது 2ஆ பேசுங்க. அத எப்படி உங்களால ஜட்ஜ் பண்ண முடியும்? டிவிகே தொண்டர்கள் எல்லாமே குடிச்சுக்கிட்டு தான் அந்த இடத்துல இருப்பாங்க. அப்படிங்கிற மாரி எப்படி உங்களால சொல்ல முடியும்? எல்லாருமே அப்படி கிடையாது. சரியா? அதனால நீங்க பார்த்து பேசுறது நல்லது. சரி, இது மட்டும் தான் சொன்னாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துரைமுருகன் வந்து டிவிகே தொண்டர்கள்ல கேவலமா பேசினாருங்க. அப்படி என்னதான் பேசினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயோடைய ரசிகர் கூட்டம் வந்து முட்டாள் கூட்டம். டிவிகேல உள்ள தொண்டர்கள் எல்லாருமே சமூக குப்பைகள். அவங்க வந்து அவங்களலாம் வீட்ல தேட மாட்டாங்க. வீட்ல உள்ள வீட்ல பொறுக்கித்தனம் பண்ணவங்க, அதுக்கப்புறம் படிக்காத முட்டாள்கள், எல்லாருமே ரீல்ஸ் பைத்தியங்கள், அப்புறம் டீசென்ட் ஆனவங்க கிடையாது. இவங்க எல்லாருமே தான் டிவிகேல சேர்ந்திருக்கிறாங்க. மத்தவங்க யாரும் டீசென்ட் ஆனவங்க எல்லாருமே வந்து டிவிகே பக்கமே வரமாட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி டிவிகே தொண்டர்கள வந்து கேவலமா, அசிங்கமா பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கெட்ட வார்த்தைகள் பேசுறவங்க, அப்புறம் வந்து ஆபாசமா பேசுறவங்க, இப்படிங்கிற மாரி தான் டிவிகேல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி துரைமுருகன் வந்து சொல்லியிருந்தாங்க. முக்கியமா இன்னொன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிகே தொண்டர்கள், டிவிகே தலைவர் கழிசடைகள நம்ம விரட்டணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. முக்கியமா டிவிகே தொண்டர்களுக்கும், நண்பர்களுக்கும் நான் சொல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இவங்க இப்படி பேசுறாங்க, என்ன காரணத்துல பேசுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறாம தாங்க. வயித்தெரிச்சல் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அண்ணா ஏதாவது ஒரு கூட்டம் நடத்துனா, முக்கியமா ஒரு 50 பேர் வருவாங்களா? ஆனா, தளபதி விஜய்னா ஒரு கூட்டம் நடத்துனா, லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. சரியா? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு, அவனுக்கே இவ்ளோ கூட்டம் வருதா? அப்படிங்கிற மாதிரி ஒரு வயித்தெரிச்சல். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே சீமான் அண்ணா அரசியல்ல நின்னுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களால எதுவுமே புடுங்க கூட முடியல. ஆனா, அவங்களால புடுங்க முடியாதத நம்ம தளபதி விஜய் அண்ணா நடத்தி காட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு, ஒரு வயித்தெரிச்சல் பொறாமையில தான் டிவிகே தொண்டர்களையும், தலைவரையும் அசிங்கமா இவங்க பேசுறாங்க. கண்டிப்பா இத பார்த்துக்கிட்டு டிவிகே தொண்டர்கள், நம்ம நண்பர்கள் எல்லாருமே கோபப்படாம அமைதியா இருங்க. ஏன்னா, சொல்றவங்க சொல்லிட்டு போறாங்க. ஒரு பொறாமையில சொல்றாங்க. அதுக்காக நீங்க வந்து அ எதிர்த்து பேசணும் அப்படின்னு வந்து அவசியம் கிடையாது. இப்போ சாட்டை துரைமுருகன் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு பார்த்தோம்னா, சீமான் அண்ணா என்ன பண்ணுனாலும், என்ன பொய் சொன்னாலும், சீமான் அண்ணாவுக்கு கொடை பிடிக்கிற ஒரு நபர் தான் சாட்டை துரைமுருகன். அதாவது சீமான் அண்ணா நான் வந்து 4 யானைய கொன்னுட்டு தோள்ல தூக்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாலும், ஐயோ! சீமான் அண்ணா கிரேட் அப்படிங்கிற மாரி கை தட்டுவாரு, விசில் அடிப்பாரு, அப்படியே கொடை பிடிச்சுட்டே வருவாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சாட்டை துரைமுருகன் தான் அவரு. சரியா? அதனால தான் டிவிகே தலைவர்களையும், தொண்டர்களையும் திட்டி பேசுறாரு. இப்போ சீமான் அண்ணா அவர்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா விஜய் அண்ணா மீது கடுப்பு. என்ன கடுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா நான் அரசியலுக்கு நிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. சொன்னதுக்கு அப்புறவு சீமான் அண்ணா என் தம்பி கண்டிப்பா என் கூட சேர்ந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் துணை முதலமைச்சரா நிக்க வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஆனா தளபதி விஜய் அண்ணா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்ததுக்கு அப்புறம் சீமான் அண்ணாவ ஒரு ஆளா கூட மதிக்கல. சீமான் அண்ணாவ ஏன் ஆளா மதிக்கல அப்படின்னு பார்த்தோம்னா, தளபதி விஜய் அண்ணா மக்களுக்காக, மக்களுக்கு நல்லது செய்யணும்க்காக தான் என்ன பண்ணாங்கன்னா, இந்த அரசியலை சூஸ் பண்ணாங்க. அந்த அளவுக்கு 200 கோடிய விட்டுட்டு வந்தாங்க. அதே மாதிரி ஒருத்தங்கள கூட கூட்டணி போட்டுட்டு அப்படி இருக்கணும்னு நெனைக்கல. கூட்டணி போட்டாலுமே அவங்க சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா கூட்டணி வேண்டாம்.
கூட்டணி இல்லாம மக்கள் நமக்கு வந்து இந்த அளவுக்கு எவ்வளவு நாள் செஞ்சிருக்காங்க. இனி நம்ம மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும். அப்படி ஒரு எண்ணத்துல தான் ஒத்தாளா தனிச்சு தான் நிப்பேன். தோத்தாலும் ஜெயிச்சாலும் நான் தனிச்சு தான் நிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நின்னுட்டாங்க. இது வந்து சீமான் அண்ணா அவர்களுக்கு பொறாம. சரியா? அதனால எந்த அளவுக்கு திட்டி பேசணுமோ அந்த அளவுக்கு திட்டி ஆள விட்டு ஆள் செட் பண்ணி பேசுறாங்க. ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாட்டை துரைமுருகன் தான் அவங்களுடைய ஆள். சரியா? அல்லக்கை அப்படிங்கிற மாரி சொல்லணும். ஆனா தளபதி விஜய் அண்ணா வந்து ஒரு தனிச்சையா நிக்கிறது, யாரு கூடயும் கூட்டம் போடாதது வந்து நல்லது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, அண்ணா வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வரல. சரியா? சரி இப்ப தளபதி விஜய் அண்ணா வந்து ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னாலும், கண்டிப்பா மக்களுக்கு அதிகமா உதவி கிடைக்கும், நல்லது செய்வாங்க. சரியா? இப்போ தோத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்குமே எந்த பெனிஃபிட் கிடையாது. தளபதி விஜய் அண்ணா படம் நடிக்கிறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்குது. இப்போ படத்த விட்டுட்டு வந்தது காரணம் நமக்காக தான். நம்மளுடைய நமக்காக அதாவது பெண்களுக்கு வந்து நல்லது நடக்கணும். நெறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இந்த நாட்ல அவங்களுக்கு இது பண்ணணும். குரல் குடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நெறைய விஷயங்கள் பண்றதுக்காக தான் பண்றாங்க. ஆனா இது தெரியாத ஒரு சிலர்கள் வந்து தளபதி வந்து 200 கோடிய விட்டுட்டு 2000 கோடி சம்பாதிக்க வந்துட்டாரு. அப்படிங்கிற மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. பட் விடுங்க. என்னன்னு பேசிட்டு போட்டு. பட் நமக்கு தெரியும். தளபதி விஜய் அண்ணா வந்தா மக்களுக்கு அதிகமா செய்வாரு. கண்டிப்பா நம்ம எல்லாருமே ஓட்டு போடுவோம். பேசுறவங்க வாய் பேசிக்கிட்டே தான் இருக்கும். அதனால இந்த காதுல கேட்டுட்டு, இந்த காதுல விட்டுட்டு நம்ம ஜாலியா போயிட்டே இருப்போம். எல்லாருமே டிவிகேக்கு ஓட்டு போடுங்க. அது மட்டும் இல்லாம தளபதி விஜய் அண்ணா பிரச்சாரத்துக்கு வரும்போது எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தளபதி விஜய் அண்ணாவ எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.